அனைவருக்கும் வணக்கங்கள், இரவு வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள், பிறரை மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு. என்ன, ஒரு 10 rupees கரன்சி ஃபுல் 786 யூஎன்சி 98A ப்ரீஃபிக்ஸு எல் இன்செட். இது உள்ள எல் இருக்குது. இன்செட் வந்து எப்பவும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கும். உள்ள எல் இன்செட் லவ் 786. ஒரு 10 ரூபா தாள் வந்து யூஸ்டு கண்டிஷனில் யார் கையிலையும் கிடச்சாலும் 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லுவாங்க. இல்லை தரமாட்டாங்க. இது வேல்யூபிள் அதிகம், என்ன விலைக்கு போகும்னே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் உங்களுக்கு வந்து யூஎன்சி ஒரு கெட்டில் உள்ளது. 780 எல்லாத்துலேயுமே 786 வரிசைக்கு 10லையும் இருக்கும். 231, 232, 233, 234, 235, 236, 237, 238, 239, 240. 10 தாள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பின்னால் இருக்கிறது கொனார்க் சன் டெம்பிள். இங்கே நான் நேரடியாகவே போயிருந்தேன். கொனார்க் சன் டெம்பிளினுடைய மேடையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் நான் போய். அப்போ எங்களுக்கு சிறந்த ஒரு உபசரிப்பாளராக ஒருவர் கூடயே இருந்தார். அப்போ அந்த உபசரிப்பெலாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்பையில் அவர் கூட இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம், புகைப்படம். அப்போ சொன்னார், நான் இந்த கொனார்க்கு ஏரியா கலெக்டர்னார். எங்களுக்கு அது வரைக்கும் கலெக்டர்னு தெரியாது. ஏதோ ஒரு நண்பர் தமிழகத்தை சேர்ந்தவர் இங்கே இருக்கார், நமக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். எங்களுடைய கலை நிகழ்ச்சி முடியவும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கலைஞர்கள். நாங்கள் வந்து ஸ்டேட் வைஸாக இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் போய் கலை பண்ணுவோம். அது மாதிரி மாலத்தீவு, லட்சத்தீவு, மொரீசியஸ் தீவு இங்கெல்லாம் போய் பண்ணுவோம். அந்தமான் தீவு அங்கெல்லாம். அப்படி ஒரு சமயம் தான் நாங்கள் ஒரிசா போனோம். ஒரிசாவில் வந்து 10 மாவட்டத்தின் தலைநகரங்களில் வந்து பண்ணோம். கட்டாக்கு, புவனேஸ்வர், பூரி ஜெகநாதர் ஆலயம், கொனார்க்கு சன் டெம்பிள், அப்படி ஒரு 10 இடம். அப்புறம் கட்டாக்கில் பண்ணுற சமயம் சொன்னாங்க, நேதாஜி இந்த ஊரில் தான் பிறந்தார் அப்படின்னாங்க. அவர் மேற்கு வங்காளம்லாம் அப்படின்னா, இல்லை ஒரிசாவில் தான் கட்டாக்கில் தான் பிறந்தார். அப்புறம் மேற்கு வங்காளத்தில் படிக்க போய் குடும்பத்தோடு அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தை சுற்றுறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போதே முதலமைச்சர் வந்து பிஜு பட்நாயக் அவர்கள் மரியாதைக்குரிய அமரர் ஆகிவிட்டார். அதுக்கடுத்து நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தாங்க. அவர் பிஜு பட்நாயக்கர் அவங்களுடைய கரங்களினால் நான் வந்து இந்த பரிசு வாங்கினேன். இந்த இன்னும் வச்சுருக்கேன், பியூர் வெள்ளி. நான் இப்போ திடீர்னு இதை திருப்பவும் இந்த பார்க்க உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்லைன்னா அந்த வெள்ளி சக்கரத்தை கூட நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சிருப்பேன். முயற்சி பண்ணுறேன், இன்னும் அடுத்த ட்ரிப்பு காமிக்கிறேன். 100% சில்வரில் இதேமாரி ஒரு வெள்ளி சக்கரம் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் விலை கிடையாது, என்ன காமிக்கிறேன் கண்டிப்பாக. இந்த சக்கரத்தை வச்சு கால நேரத்தை கணிப்பார்கள். இந்த சக்கரத்தில் நிழல் வந்து அந்த இது 12னா அந்த நிழல் இப்படி விலகிக்கிட்டே வரும். 1, 2, 3 அப்படின்னு இந்த 4, 5 அந்த நிழல் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வரும். அதை வச்சே நேரத்தை கணிப்பாங்க. அதான் பக்கத்தில் ஒரு கடிகாரம் தான் தெரியுதா, இந்த கடிகார முள் மாதிரி அதுக்கு தான் இப்படி போட்டிருக்காங்க. இது ஒரு தாள் வெறும் 40 ரூபா, பக்கா யூஎன்சி தாள். 10 தாள் மட்டும் உடனே நினைவாக 786 வாங்கி வச்சிங்கன்னா போதும். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. 10 பேப்பர்ஸ், 10 rupees பேப்பர்ஸ், யூஎன்சி பேப்பர்ஸ். வெறும் 400 ரூபாய்க்கு ஒரு 10 தாள் நீங்கள் ஒரு செட்டு எடுத்து வச்சுருவேன். அதேமாதிரி 20 ரூபா தாள். இதில் எஸ் இன்செட்டு சூப்பர் 21P ப்ரீவிக்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 20 rupees 786 எல்லாத்துலேயும் இருக்கும். யூஎன்சி தாள் ஒரு கட்டில் உள்ளது. 351, 352, 353, 354, 355, 356, 357, 358, 359, 360 அது மாதிரி ஒரு 10 தாள். பின்னால் என்ன படம் போட்டிருக்கு, எல்லோரா கேவ்ஸ். எல்லோரா கேவ்ஸ்னால் குகைகள்.
எல்லோரா குகைகள். இது உலக புகழ்பெற்றது. இங்குள்ள ஓவியங்களும் சிற்பங்களும் உலக புகழ்பெற்றவை. எல்லோரா, அஜந்தா குகை ஓவியங்களும் உலக புகழ்பெற்றது. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 10 தாள் அதே விலை தான். 10 ரூபாய்க்கு அந்த விலை தான், 20 ரூபாய்க்கு அந்த விலை தான். இது ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். மன்மோகன் சிங் அமரர் ஆகிட்டார். ஒரு அற்புதமான ஒரு மனிதர், பொருளாதார மேதை, இந்தியாவின் பொருளாதார சிற்பி. இன்செட் எதுவும் கிடையாது, பிளேன் இன்செட்டு. 07G 7G ரெயின்போ காலனின்னு ஒரு திரைப்படம் உண்டு. அது மாதிரி இது 7G ரெயின்போ இல்லை, இது ஓ இருக்குது 7G. 343, அதுக்கடுத்து 641, 642, 643, 644, 645, 646, 36, 46, 647, 648, 649, 36, 50, 650. ஒரு அற்புதமான நம்பர், ஃபேன்சி நம்பர் மாதிரி. 641 ஆரம்பித்து 650 வரைக்கும், 34, 36, 46லாம் வருது. வந்து 36, 46 இது வந்து ஒரு ரன்னிங் நம்பர். 34, 36, 46 வந்து ஒரு காரனோட ஃபேன்சி நம்பர். இது ஒரு அற்புதமான யூஎன்சி கரன்சி. இதில் சந்தேகமான ஃபுல் டைகர். எந்த விதமான கரைகளும் எங்கே இருக்காது. அது இது ஒரு கெட்டில், இது சென்டர் பாயிண்டில் உள்ளது. 41 to 50, இதோட ஒரு அரை கட்டு முடிஞ்சு போச்சு. இது என்ன ரேட்டுன்னு கேட்கல, அது வெறும் 40 ரூபா தான் ரேட்டு. இது கூடிக்கிட்டு போகுது. கெட்டு பண்டல் கிடைக்கல. மன்மோகன் சிங் பண்டல் அப்படின்னா ஒரு பண்டல் 4500, 5500ங்கிறாங்க. தரமாட்டாங்க. அங்கே யூஎன்சி தாள் கொடுக்குறேன், 10 தாள் நான் கொடுக்கையில் நீங்கள் அழகாக வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ பிடிக்கலனாலும் திருப்பி கொடுத்துட்டு உங்கள் காசு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு அப்படி ஒரு வசதி. ஐயையோ அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோமே, ஏமாந்துட்டோமேன்னு யாருமே நினைக்கவே கூடாது. ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க, என்கிட்ட மேக்ஸிமம் என்கிட்ட வந்து 90% வந்து கண்டிஷனான பொருளாக தான் கொடுப்பேன். நேர்மையான தான் விலை இருக்கும். வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வசதி செஞ்சு தரேன். ஐயோ ஏமாந்துட்டோமோ, நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டோமோ, அங்கே 5 ரூபா குறைய சொல்கிறாங்களே, இங்கே 3 ரூபா குறைய சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சா நீங்கள் எனக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க. உங்கள் பணத்தை நான் உடனடியாக ஒரு செகண்டோட தாமதிக்காமல் நான் திருப்பி கொடுத்துருவேன். அதனால் யாரும் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். ஓப்பன் ஹார்ட், அதாவது திறந்த மனசோடு அந்த வியாபாரத்தை பார்க்கணும், சந்தோஷத்தோடு பார்க்கணும், மகிழ்ச்சியோடு பார்க்கணும். விற்கிற நான் சந்தோஷப்படணும், வாங்குகிற நீங்கள் சந்தோஷப்படணும். அதுக்கடுத்து ஒன்று பார்ப்போம். 2021 யூஎன்சி காயின் மும்பை மிண்டு ஒரு 5 காயின் வச்சுருக்கேன். ஃபுல் கண்டிஷன், பக்கா யூஎன்சியால் சந்தேகம்லாம் கிடையாது. மும்பை மிண்டு 2021 5 காயின் மட்டும். இது வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். நம்மளுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1 2 நீங்கள் வாங்கிக்கிடலாம். விலை குறைச்சும் தருவேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய உலகமாக விஷயம்லாம் கிடையாது. வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன். தேங்க்யூ. இது யாருக்குன்னு பதிவு போட்டது 2 பேர் புக் பண்ணிட்டாங்க. நேற்று சாட்டர்டே போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, இன்றைக்கி சண்டே போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. இவங்க புக் பண்ணது வெள்ளிக்கிழமை தான். அதனால் நாளைக்கு தான் பண்ண போகிறேன். பார்சல் பண்ணக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு செட்டு, இங்கே ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன். 14 விதமான நாணயங்கள். இன்றைக்கி தான் உட்காந்து தேடி பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபோல்டர் போட்டு இயர் எழுதி இது 2யும் பார்சல் பண்ணி அனுப்ப போகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதை வேணும்னா இன்னும் ஒரு 2 3 செட்டு என்னால் ரெடி பண்ண முடியும். வேண்டுமென்றால் தகவல் சொல்லுங்கள். ஒரு காயின் 100 ரூபா. இது ஒரு விதமான நாணயம். இதை நான் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும். வெரி 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 ரேர் காயின். நீங்கள் எங்கேயும் எந்த சேனலும் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரமாக இதை 90% நீங்கள் வாங்க முடியாது. ஒரு அற்புதமான காயின், நல்ல திக்னஸான காயின். காயின் திக்னஸாக இருக்கும். 2ஆம் எலிசபெத் காயின். இது வந்து சுற்றி ஒரு ரிம்மு. இது வந்து நீங்கள் ரீடட் எட்ஜு, செக்யூரிட்டி எட்ஜெலாம் சொல்ல முடியாது. இது ஒரு கட்டிங் எட்ஜ். இதில் ஒரு 12 விதமான கட்டிங் இருக்கும். மேலேருந்து 1 2 3
இது வந்து எடுப்போமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக 12 கோணங்கள். இதில் ஒரு ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும், கட்டியாக இருக்கும். பென்ஸு எத்தனை பென்ஸ் இது? 1 பென்ஸு 2 பென்ஸு 5 பென்ஸு 10 பென்ஸு கிடையாது. அங்கே வந்து பென்ஸ் இருக்கும். 1 பென்ஸ் 2 பென்ஸ் 5 பென்ஸ் 10 பென்ஸ் 20 பென்ஸ் இருக்கும். இது எல்லாம் வித்தியாசமான ஒரு பென்ஸ். இது 25 பென்ஸ்லாம் உண்டு. இது எத்தனை பென்ஸ் தெரியுமா? இது வந்து 3 பென்ஸ். இந்த எழுதிக்கு வருங்க 3 பென்ஸ். 1967 இயரை பார்த்துக்கோங்க. 59 வருஷம் ஆச்சு. 3 பென்ஸு 67 இயரு. ஓல்டு காயின். இதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. 59 வருஷம். இந்த காயினை வெளியிட்டு 59 வருஷம் ஆகுது. 2ஆம் எலிசபெத் கொண்ட ராணி. தலையில் வந்து அந்த ஆலிவ் மலர் அந்த கிரீடம் இருக்கும். ரெஜினா எஃப்டி ப்ளஸ்ஸு எலிசபெத் 2 DEI ஃபுஸ்டாப் கிரேத்தியா. ஒரு காயின் வெறும் 100 ரூபா தான். நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து 3 பென்ஸு 1967 UK யுனைடெட் கிங்டம் அப்படின்னு அடிங்க. எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு என்கிட்ட வாங்க. நான் கொடுக்குறது ஒரு காயின் வெறும் 100 ரூபா. ஃபோல்டர் வச்சு இயர்லாம் போட்டு நல்லா சூப்பராக தருவேன். ரொம்ப அருமையான காயின். இதில் நீங்கள் ஒரு விபூதி வச்சு விளக்கிட்டிங்கன்னா பல கோல்டு காயின் மாதிரி ஆயிடும். இது வந்து பக்கா அந்த இது செம்பும் பித்தளையும் கலந்து நல்ல ஸ்ட்ராங்கான காயின். நல்ல நான் இது வாங்கல, அவ்வளவு தங்க நாணயமாகவே வாங்கினேன். அவ்வளோ பளபளன்னு ஆயிரும் இது. எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் யாருக்கும் வேணுமா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லா நாணயமே 67 இருக்காது. இதில் மொத்தமே ஒரு 5 இயர் தான் இருக்கும். ஆனால் எல்லாம் கலந்து கிடக்கு. இப்போ 67 எடுத்தேன். இது எத்தனை? 67 நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் தாரேன் ஒன்று. இது 67. எல்லாத்தையுமே காமிச்சிருக்க முடியாது, டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். இது 60 இந்த இருக்கா? 67க்கு முந்தி 60 இருக்கா? அதுமாதிரி இதில் ஒரு 5-6 நாணயங்கள் வேறு வருடங்களில் இருக்கும். எல்லா வருடத்துலையும் ஒன்று கொடுக்க இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. குறைந்த ஒரு 5 வருடங்களுக்கு மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். இல்லை சும்மா எனக்கு ஒரு 4 காயின் 5 காயின் ஒரு 10 காயின் அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னால் இதை அனுப்பிச்சுடுவேன். நீங்கள் வந்து லேசாக இதை ஆசிட்டு எதுவும் போடக்கூடாது. ஒரு ஒரு விபூதி வச்சுட்டு இந்த பெருவரில் இப்படி மறுபடி வச்சுக்கோங்க. காயை பெருவரில் மேலே வச்சுட்டு சும்மா லேசாக இப்படி மட்டும் தேய்ங்க. இந்த இடம் அப்படியே தக்கன்னு வந்துடும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 2 பென்ஸு அண்ட் நியூ பென்ஸு. இது 3 பென்ஸு. இது வந்து 21 5 rupees அகம் சீரியல் மும்பை மின்ட்டு. அப்புறம் ஒரு 2 rupees மன்மோகன் சிங்கி, 10 rupees 786, 20 rupees 786. இது அடுத்த புக்கிங்க்கு ரெடியாகி வச்சுருக்கேன். 14 காயின் தான் மொத்தம் அந்த இயர் இருக்குது. மற்றபடி சும்மா ஒரு 5-6 காயின் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்கினாலும் ஒரு 10 ரூபா குறைச்சி கூட கொடுத்துருவேன். வணக்கம்.